டைரக்டர் திரிவிக்ரம் இயக்கத்துல நம்ம மகேஷ் பாபு நடிச்சு பொங்கல் ட்ரீட்டா தியேட்டர்ல வெளிவந்த குண்டூர் காரம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வேர்ல்டு வைடு இருந்தது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் படத்துடைய டைரக்டர் முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அல்லு அர்ஜுனை வச்சு வேற லெவல்ல பண்ணாப்ல. அந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா இந்த குண்டூர் காரம் அப்படின்ற படத்தை அவர் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படமும் நல்லா இருக்கும், வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பார்த்து போன எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு ஒரு மொக்க படத்தை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மொக்கையா கிரிஞ்சா எப்படிலாம் எடுக்க முடியுமோ அப்படிலாம் எடுத்திருக்காப்ல. நீதானாயா இந்த படத்தை எடுத்த அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான படம் தான் இந்த குண்டூர் காரம். இந்த படம் எப்போ ஓடிடில வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். அதுல குறிப்பா இந்த படம் தியேட்டர்லயே தமிழ் டப்புல வர வேண்டியது, இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணாங்க. ஆனா அதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரியல, அந்த பிளானை டிராப் பண்ணிட்டு தெலுங்கு வெர்ஷன் மட்டும் தான் தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கே பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதாவது நம்ம மகேஷ் பாபுடைய முந்தைய படத்துடைய ரெக்கார்டை கூட இந்த படம் பிரேக் பண்ணல. அது குறிப்பா முந்தைய படமே ஒரு படம் தான், அந்த ரெக்கார்டை கூட பிரேக் பண்ணல அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கேன். இந்த குண்டூர் காரம் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி வாங்கியிருந்தாங்க. சோ அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுமே இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜ்ல இந்த படத்தை இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரொம்பவே கிராண்டா ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. பிப்ரவரி 9 இப்போதைக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்புல கூடி சீக்கிரம் வரும். அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் பிப்ரவரி 9 நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போதாமா, வெயிட் பண்ணி பார்ப்போம்.